ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு பெரிய ஜெயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்மளுக்கு விடுதலையும் மீட்பும் பாவ மன்னிப்பும் சாபங்களும் உண்டு. ஆமென். அந்த ரத்தத்தை நம்ம விசுவாசிக்கிறோம், அந்த ரத்தத்தை நம்ம அங்கீகரிக்கிறோம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது அந்த கடைசி வாதை சங்கார தூதன் வரும்போது மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதோடைய இரத்தத்தை உங்கள் வீட்டின் நிலைக்காடுகளை நீங்கள் பூச வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்க ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதோட இரத்தத்தை எடுத்து நிலைக்காலில் பூசுகிறார்கள். அந்த மரண தூதன், அந்த சங்கார தூதன் வரும்போது அந்த வீட்டுக்குள்ளே உள்ள நுழைய முடியலைங்க, பிரவேசிக்க முடியல. மரணம், அந்த வாதை, அந்த துக்கம் அந்த வீட்டுக்குள்ளே உள்ள நுழைய முடியல. காரணம், அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களாம் பரிசுத்தவான்கள் அப்படி கிடையாது. ஆனால் வெளியில் இருக்கிற அந்த ரத்தம் அந்த வீட்டை, அந்த குடும்பத்தை பாதுகாத்ததாக நான் பார்க்க முடியுது. அப்படியாக அங்கே இந்த எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வெற்றிகரமாக வெளியே வருகிறதை நான் பார்க்கிறோம். ஆனால் எகிப்து வீட்டுக்கு போய் பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்டிலையும் மரணங்களை நான் பார்க்க முடியுது. ஆனால் புதிய ஏற்பாடு சத்தியத்துக்குள்ள வரும்போது இயேசு கிறிஸ்து நமக்காக பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய் சிலுவையில் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து தன்னுடைய எல்லா ரத்தத்தையும் அவர் சிந்தி விட்டார். இப்போ நம்முடைய வீட்டு நிலைக்காலில் பூசுவதற்கு ஆடு தேவையில்லை. அவரே சொல்கிறாரு, நானே வாசல் என்று சொல்கிறார். நானே வாசல் என்று சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் அந்த வாசல் நிலைக்காலங்களில் ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்டது. புதிய ஏற்பாடிய நம்முடைய லைஃப்பில் அவரே வாசலாக இருக்கிறார். ஆமென். அந்த வாசலுக்குள் பிரவேசிப்போம். அந்த ரத்தத்துக்குள், அந்த இரத்த கோட்டைக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, அர்ப்பணிக்கும் போது நம்மளுக்கு பாதுகாப்பும் நிச்சயம் உண்டு என்பதை நாம் மறக்க முடியாது. ஸோ இயேசு ரத்தத்தினால நம்மளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று பார்க்கும்போது லட்சக்கணக்கான ஆசீர்வாதங்கள் உண்டு, கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்கள் உண்டு. சொல்வதற்கு வார்த்தைகளே இருக்காது இல்லையா? ஆமாம். ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களுக்கு அந்த ரத்தத்தை நம்ம விசுவாசிக்கும் போது, அறிக்கை பண்ணும்போது அந்த ரத்தம் நம்மளுக்கு பெரிய விடுதலையை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி சில காரியங்களை நம்ம பார்ப்போம். இயேசு ரத்தத்தினால நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 27 6 7. பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கிரயமானதால் காணிக்கை பெட்டியிலே இதை போடலாகாதென்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். ஆமென். அல்லேலூயா. ஸோ இயேசு இரத்தத்தினால் கிடைக்கும் நன்மை என்னவென்றால், யூதாஸ் காட்டி கொடுத்தான் 30 வெள்ளிக்காசுக்கு. இப்போ இந்த 30 வெள்ளிக்காசை காட்டி கொடுத்தது நிமித்தமாக இயேசுவை பார்க்குறான். அவருடைய மனசு அடிக்குது, துடிக்குது. என்ன செய்யுதுன்னே தெரியல. அந்த காசு கொண்டு போய் தேவாலயத்தில் எறிகிறாரு. அந்த காசு எடுத்து காணிக்கை பெட்டியில் போடக்கூடாது, என்ன செய்யலாம் என்று சொல்லி பார்க்கும்போது அங்கே ஒரு லேண்டு வாங்குறாங்க. அந்த லேண்டு வாங்கி அந்த லேண்டு மேலே ஒரு பெரிய போர்டு வைக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு பெரிய போர்டு என்ன வச்சுருப்பாங்கன்னா, என்ன எழுதியிருப்பாங்கன்னா, இந்த லேண்டு, இந்த நிலம் இயேசுடைய இரத்தத்தினால வாங்கப்பட்ட ஒரு நிலமாக இருக்கிறது. ஸோ இந்த நிலம் யாருக்கு சொந்தம் என்றால், யாரெல்லாம் அந்நியராக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தாய் தகப்பனை இழந்தவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தரித்திரராக இருக்கிறார்களோ அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு லேண்ட் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கும். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்களேன். அவர் மரிக்கும் போது கூட ஈவன் அவரை காட்டி கொடுத்ததுக்கு வாங்கப்பட்ட அந்த பணம் கூட தேவன் ஒரு நல்ல காரியத்திற்கு என்று யூஸ் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? யாருக்கு? அந்நியர்களுக்கு இல்லையா? அவமானப்பட்டவர்களுக்கு, சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, தாய் தகப்பன் இல்லாதவர்களுக்கு நம்முடைய தேவன் திக்கற்றவர்களின் தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் விதவைகளுக்கு ஆதரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏழை எளியோர்களுக்கு அவர் தஞ்சமாய் அடைக்கலம் கொடுக்கிற நல்ல தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வாழ்ந்த நாளில் இயேசு அவர் கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் அவர் சென்று அநேக ஏழை எளிய மக்கள், எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் அவர் நன்மை செய்தவராய் அவர் சுற்றி திருந்தார் என்று நாம் பார்க்க முடியுதே. ஆமென். அப்ப இன்னைக்கு சமுதாயம்
நம்முடைய அந்தஸ்தை பார்த்து, நம்முடைய படிப்பை பார்த்து, நம்முடைய ஃபேமிலி காரியங்களை பார்த்து அது எடை போடலாம். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எல்லாருக்கும் நல்லவராக இருக்கிறார். விசேஷமாக ஒன்றும் இல்லாதவர்களுக்கும், இப்படிப்பட்ட அந்நியர்களுக்கும், தரித்திரர்களுக்கும் அவர் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களுக்கென்று ஒரு லேண்டு, அன்றைய நிலம் பார்க்கும்போது அப்படிப்பட்ட அந்நியர்கள், தரித்திரர்களுக்கு ஒரு சொந்தமான இடம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம், ஊருக்கு வெளியே புறம்பாய் தங்குகிறவராக இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கும் என் இயேசுவின் ரத்தம் அங்கு ஒரு நன்மையை செய்யக்கூடியதாக இருந்தது. ஆமென். அந்நியர்களுக்கு அங்கு ஒரு லேண்டு, நிலம் ஒதுக்கப்பட்டது உண்மையானால், இன்னைக்கு நான் என்ன விசுவாசிக்கிறேன், நான் புறஜாதி கிடையாது. ஆமா, நான் வந்து அந்நியன் கிடையாது. நான் வந்து தாய் தகப்பன் இல்லாதவன் அல்ல. எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். நான் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவனாக இருக்கும் போது கர்த்தர் எனக்கு நிச்சயம் நல்ல ஒரு இடத்தை தருவார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்குள்ள வாங்க. நிச்சயம் நல்ல ஒரு லேண்டை கர்த்தர் எனக்கு தருவார். நிச்சயம் நல்ல வாழ்வதற்கு நல்ல ஒரு வீட்டை கர்த்தர் எனக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் வீடு கட்டுறதுக்கு நம்மளுக்கு உதவி செய்வாருங்க. ஒருவேளை நீங்க யோசித்து இருப்பீங்க, பல வருடமாக நான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன், ஆமா, ஒரு சொந்த வீடு இல்லையே, ஒரு சொந்த லேண்ட் இல்லையே என்று சொல்லி நீங்க ஏக்கத்தோடு இருப்பீங்க. கர்த்தர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில், உங்க குடும்பத்தில் நல்ல ஒரு இடத்தை உங்களுக்கு தருவாராக. ஆமென். நீங்க வாடகை கட்டினது போதும். வாடகை இல்லாம நீங்க குடியிருக்கிறதுக்கு, வாடகை இல்லாத ஒரு சபையை கர்த்தர் உங்களுக்கு தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒரு அந்நியருக்கே என் தேவன் இவ்வளவு நல்லவராய் இருந்தார் என்றால், அவருடைய பிள்ளையாக இருக்கிற எனக்கு, அவருடைய புத்திரராய் இருக்க எனக்கு, அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளியாக இருக்கிற எனக்கு தேவன் இன்னும் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த வானம் பூமி, இந்த பூமி அதன் நிறைவு எல்லாம் என் தேவனால் உண்டானவர்களாய் இருக்கிறது. ஆமென். அவர் அப்ப எனக்கு நிச்சயம் ஏற்ற இடத்தை அவர் வாய்க்க பண்ண அவர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். அன்னைக்கு யாக்கோபு பார்க்கும்போது வீட்டில் தனிமையில் வந்து அந்த லூஸ் என்கிற இடத்துல என்ன செய்றார், அவர் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். கர்த்தர் சொல்றாரு, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உன் சந்ததிக்கு தருவேன் என்று சொல்றார். ஆமென். அந்த மனுஷனை யாக்கோபே ஒன்றும் புரியாம தெரியாம என்ன செய்வதென்று குழப்பத்தோடு அங்கே வந்து படுத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றார், நீ படுத்திருக்கிற இந்த பூமி, ஒருவேளை நீ பார்க்கறதுக்கு இது வனாந்திரமா இருக்கலாம், ஒருவேளை கொடிய விலங்குகள் இருக்கலாம், ஒருவேளை இங்கே கல் இருக்கலாம், ஒருவேளை இங்கே இருட்டா இருக்கலாம், இதோடைய பேர் கூட லூஸா இருக்கலாம். ஆனாலும் இந்த இடத்தை நான் ஆசீர்வதித்து, இந்த இடத்தை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசமாய் நான் மாற்றி, செழிப்பான இடமாய் நான் மாற்றி, நீ கட்டாத, நீ நட்டாத, நீ பிரயாசப்படாத தோட்டத்தையும் துறவுகளையும் தோப்புகளையும், ஆமென், ஆசீர்வாதத்தையும் காண்கிற இடமாய், இந்த லேண்டாய் நான் உனக்கு மாற்றி உன் சந்ததிக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்னது. அவர் சொன்னதை கர்த்தர் அவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அந்த யாக்கோபுக்கு கர்த்தர் ஒரு லேண்டை, ஒரு தேசத்தை கொடுத்தார் என்றால் ஏன் நமக்கு தரமாட்டாரா? அவர் நிச்சயம் தருவார். உங்க ஏக்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். உங்க தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சில சமயத்தில் நீங்க வாடகை வீடாய், ஒவ்வொரு இடமா, ஒவ்வொரு வீடாய் நீங்க மாறி 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 போதும், இனிமே முடியாது, இனிமே கர்த்தர் எனக்கு ஒரு வழியை தரப்பாரா என்று ஏங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் நிச்சயம் ஒரு லேண்டை கர்த்தர் அவர் தர போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க வாழ்வதற்கு, நீங்க ஊழியம் செய்வதற்கு, நீங்க சபை நடத்துவதற்கு, ஆமென், ஆமென், கர்த்தர் ஒரு நல்ல ஒரு லேண்டை கர்த்தர் உங்களுக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏழை கூப்பிடும் போது கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஏழைகளை, திக்கற்றவர்களை தேவன் ஒரு நாளும் மறக்கிற அவர் தேவன் அல்ல. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன தேவன். என் இயேசுவுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை, ஆனால் அவரை பின்பற்றி வாழ்கிற எனக்கு கர்த்தர் வாழுகிறதற்கு, ஆமென், எனக்கு கர்த்தர் நல்ல ஒரு நிச்சய ஒரு இடத்தை அவர் தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நிச்சயம் தருவார். ஆமென். நீங்க விசுவாசிங்க, பொறுமையா இருங்க, காத்திருங்க. அவருடைய வார்த்தை நிச்சயம் கிரியை செய்யக்கூடியதா இருக்கிறது. ஆமென். இரண்டாவதாக ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியுது. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதில் 23வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதர் ஆனார்கள். பிலாத்தும் ஏரோதும் என்னைக்கு இயேசு சிலுவையில் அறையப்படுகிற அந்த நாளில் இருவரும் நண்பர்களாய் மாறினார்கள். ஆமென். இது உலகத்தில் நடக்காத ஒரு காரியம் இங்கு நடந்திருக்கிறது.
ஆமாம், இங்கே 2 கட்சி 2 பார்ட்டின்னு வச்சுங்களேன். ஆமாம், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் பார்க்கும்போது எப்பொழுதுமே ஒரு ஆளுங்கட்சி ஒரு எதிர்கட்சி என்று இருக்கும் இல்லையா? 2 பேரும் சண்டை போட்டு தான் இருப்பாங்க, 2 பேரும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆமாம், ஒருவருக்கு ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய வேலையாக இருக்குது. ஒன்று சேரவே முடியாது, அந்த ஒரு ஐக்கியமே இருக்காது. அவங்க பேச்சில், அவங்க பார்வையில், அவங்க செயல்களில் ஆமாம் எல்லாமே எதிராகவே இருக்கும். அதே போல தான் இங்கே பார்க்கும்போது பிலாத்துவும் ஏரோதும் ரொம்ப வித்தியாசமானவர்களா இருந்தார்களா? இருவருக்குள்ள ஒரு பகை இருந்துச்சு, கசப்பு இருக்கு, வைராக்கியம் இருந்துச்சு, ஒரு ஐக்கியம் இல்லை. ஆமாம், நீ பெரியவனா நான் பெரியவனா, உன்கிட்ட வல்லமை இருக்கா என்கிட்ட அதிகாரம் இருக்கா, மக்கள் யாருக்கு சப்போர்ட் என்று சொல்லி ஒரு போட்டி நிறைந்த வாழ்க்கையில் போய் கொண்டிருந்த அவர்களை ஆண்டவர் அங்கே சேர்த்து வச்சாருன்னா இதுதான் இயேசுவின் மரணத்தின் மூலமாய் கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமென். அவ்வளோ பெரிய ஆட்கள், அவ்வளோ பெரிய 2 பார்ட்டிகளை அன்றைக்கு கர்த்தர் சேர்த்து வைத்தது உண்மைன்னா இன்னைக்கும் ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில், ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் சில கசப்புகள் இருக்கலாம், சில வைராக்கியங்கள் இருக்கலாம், சில பழைய பகை இருக்கலாம், மறக்க முடியாத சில நினைவுகள் இருக்கலாம். ஆனால் இயேசுவின் ரத்தத்தினால நான் சொல்றேன், எல்லா கசப்புகள் இப்பொழுது நீங்குவதாக. ஆமென். எல்லா பகைகள் இப்பொழுது நீங்குவதாக, எல்லா மன்னிக்க முடியாத சுபாவங்கள் நீங்குவதாக, எல்லா கடினமான உள்ளங்கள் எல்லாம் இப்பொழுது உடைக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இன்னைக்கு ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலை தருவாராக. ஆமா, பிரிந்து போனவர்கள் இன்றைக்கு இணைவாராக. ஆமென். இன்னைக்கு நல்ல ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. ஆமென். கர்த்தர் எப்பொழுதுமே ஒரு ஐக்கியத்தை விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐக்கியம் எங்க இருக்குதோ அங்கு தேவனுடைய வல்லமை அற்புதங்களை கர்த்தர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். ஜெப வேளையாக 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் இணைந்து ஜெபிக்கும்படியாய் வருகிறார்கள். இதுதான் ஒரு பெரிய அற்புதங்க. ஆமென். 2 சீசர்கள் இணைஞ்சு ஜெபிச்சாகவே அங்கு கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஆமென். 2 பேரும் இணைஞ்சு ஜெபிக்கிறதுக்கு வராங்க. என்ன அற்புதம் நடந்துச்சு? தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் பிறந்த அந்த பிச்சைக்கார அந்த மனுஷன் அன்னைக்கு எழுந்து நடந்து துதித்து குதித்து தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சான். காரணம் அங்க இருக்கிற அந்த ஐக்கியத்தை கர்த்தர் பார்த்தார். ஆமென். பிசாசு நடுங்கினதை நான் பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. இன்னைக்கும் உங்க லைஃப்ல, உங்க குடும்பத்தில், விசேஷமாக கணவன் மனைவி, பெற்றோர்கள் பிள்ளைகள், ஆமா, மாமனார் மாமியார் மருமகள், இவங்களுடைய ஒரு கர்த்தர் ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணுவாராக. ஹல்லேலூயா. நீங்க அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கு 5 பாஸ்டர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? 5 பாஸ்டர்கள். எந்த பட்டணத்தில்? அந்தியோகியா பட்டணத்தில் இருக்கிற அந்த சபையில் 5 விதமான பாஸ்டர்கள் இருக்கிறார்கள். ஆமாம், இந்த 5 பாஸ்டர்களும் வேற வேற இடத்துல இருந்து வந்தவர்களாக இருக்கிறார்கள். பர்னபாஸ் பார்க்கும்போது அவர் ஒரு யூதர், அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர். அவர் ரோம ஒரு ஐலாண்ட்லேருந்து என்ன செய்றார், ஒரு தீவுலேருந்து அங்கே என்ன செய்றாரு, வந்து இங்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது நீகர், அதாவது நீக்ரோ, அதான் நீகர் என்னப்பட்ட சிமியோனா. அப்போ நீக்ரோ என்று சொல்லி பார்க்கும்போது அவங்க நிச்சயமாய் கருப்பாக இருப்பார்கள் இல்லையா? ஆமாம். இப்போ ஒரு யூதர், 2வது ஒரு நீக்ரோ, 3வது பார்க்கும்போது சிரேனே ஊரனாகிய லூகி என்று எழுதப்பட்டிருக்குது. ஆமாம், சிரேனே ஊரனாகிய லூகி. இவர் யாரு? இவர் நார்த் ஆப்பிரிக்காலேருந்து என்ன செய்றாரு, வந்த ஒரு மனிதனாக இருக்கிறார். இங்கேயும் அவர் என்ன செய்றாரு, ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மனாயி, கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது கூட வளர்க்கப்பட்டவன். ஏரோது யாரு? அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிபதி. ஆமா, அவரோட கூட இருந்த வளர்க்கப்பட்ட ஒரு மனுஷன் மனாயி. அப்ப அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பார் இல்லையா? சொசைட்டியில அவருடைய அந்தஸ்துல எல்லாத்துலயும் அவருடைய புகழ் எப்பொழுதுமே பெருசா இருந்திருக்கும். ஒரு வயதானவர் என்று கூட சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு வயதான ஒரு பெரிய இடத்துல இருந்து வந்த அந்த மனிதரும் அங்க ஊழியர்களா இருக்கிறது நான் பார்க்கிறோம். கடைசியா பார்க்கும்போது யாரு? சவுல், அதாவது பவுல். ஆமா, எங்க படித்தவர்? கமாலியருடைய பாதத்தில் படித்த மிகப்பெரிய மேதை, எல்லா நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கற்று அறிந்த ஒரு பெரிய மேதை. ஆமா, அவரும் அங்க ஊழியக்காரர்களா இருக்கார். 5 பாஸ்டர்கள் 5 வித்தியாசமான சூழ்நிலையிலிருந்து, இடத்திலிருந்து, பின்புலத்திலிருந்து வந்தாலும் இங்கு ஒரே தேவனுக்கு ஒரே இருதயத்தோடு ஐக்கியத்தோடு அவர்கள் நின்று ஊழியம் செய்யும் போது என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இடைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். இங்கு வேற்றுமை இல்லை. ஆமென். இங்கு கலாச்சார வேற்றுமை பார்க்கல, இங்கு மொழி வேற்றுமை பார்க்கல, இங்கு உணவு வேற்றுமை பார்க்கல, எந்த வேற்றுமை பார்க்கல.
பார்க்கல. விசேஷமாக ஜாதி என்கிற வேற்றுமையை பார்க்கவே இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமே, ஜாதியை பார்த்துட்டு இருந்தா எழுப்புதல் வரவே வராது. ஜாதியை பார்த்துட்டோம் என்றால் ஒன்றும் நடக்காது. எல்லாத்தையும் கலைத்து போட்டு ஒரே தேவனுக்கு ஒரே மனதோட, ஒரே தரிசனத்தோட, ஒரே ஊழிய பாரத்தோட நம்ம ஒரே தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்பும் போது சீக்கிரமாக மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை நாம் பார்க்க முடியும். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது அது எத்தனை நன்மை, அது எத்தனை இன்பமா இருக்கிறது. ஆமே, வசனம் சொல்லுகிறது, எங்கோ ரெண்டோ மூன்றோ என் நாமத்தினால கூடியிருக்கிறோ அவர்கள் மத்தியில நான் வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அந்த கூடும் போது, அந்த மனசு ஒன்றாய் சேரும் போது கர்த்தருடைய கிரியைகள் ஆரம்பிக்கிறது நாம் பார்க்கிறோம். ஸோ இயேசு ரத்தத்தால் கிடைக்கிற நம்மளுக்கு ரெண்டாவது ஆசீர்வாதம் என்னவென்றால், எல்லா கசப்புகள் நீங்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லா பகைகள், எல்லா சண்டைகள், ஆமென், எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி ஒரு புதிய தொடக்கத்தை கர்த்தர் என்ன செய்றாரு? கர்த்தர் தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதுக்கு நாங்கள் பார்க்கும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 28:12. இவர்கள் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வீடு சொல்ற சேவகருக்கு வேண்டிய 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 பணத்தை என்ன செஞ்சார்களா? கொடுத்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. இயேசு மரித்து என்ன செய்றார்? அவருடைய சரீரத்தை எடுத்து கல்லறையில் வைத்து பெரிய கல்லை எடுத்து அதை அடைத்து க்ளோஸ் பண்ணி சீலெல்லாம் வைத்து விட்டார்கள். இப்போ ரோம அதிகாரிகளுக்கு ஒரு பயம். என்ன? சீசர்கள் வந்து சரீரத்தை தூக்கிட்டு போயிட்டா என்ன நடக்கும்? எது வேணாலும் நடக்கலாம் என்று சொல்லி அங்கே நிறைய போலீஸ் பாதுகாப்பு என்ன செய்றாங்க? அங்கே கொடுக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு 10 போலீஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு ஒரு என்ன கட்டளை? இந்த இடத்த நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும், வெளியே போகக்கூடாது, எந்த சீசர்களை அனுமதிக்க கூடாது என்று சொல்லி, தூங்கக்கூடாது, விழித்திருக்கணும் என்று மிகப்பெரிய கட்டளைகள் அரசாங்கத்திலிருந்து வந்திருக்கும். ஸோ இந்த 10 போலீஸ்காரங்களை அப்படின்னு யோசித்து அப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். நைட்டு முழுவதும் நின்றுட்டே இருந்திருப்பாங்க. இல்லை, எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு வேலை இல்லையா? நைட்டு முழிச்சிருக்கிறதுனா ஒரு சாதாரண வேலை இல்லை. ஒரு குடும்பத்தை விட்டு வெளியே வந்து இங்கே நிற்கிறது என்பது ஒரு சாதாரண ஒரு காரியம் இல்லை. குளிர், பனி, மழை எல்லா நேரத்துலையும் அங்கே நிற்கணுமே இல்லையா? சில சமயத்தில் உங்கள் வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம், ரொம்ப உபத்திரமான ஒரு வேலையாக இருக்கலாம். இரவு பகல் ஓட்டி என்று சொல்லி உங்களை நசுக்கலாம். ஆமாம், உங்களுக்கு சரியான சேலரி இல்லாமல், சம்பளம் இல்லாமல், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எந்த விதமான ப்ரொமோஷன் கொடுக்கல, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய போனஸ் கொடுக்கல, சம்பள உயர்வு எதுவுமே கொடுக்காம, ஒருவேளை அன்னைக்கு கூட அந்த காவலர்கள் பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறோம், 2 மாதம் சம்பளம் கிடைக்காம இருக்கலாம், 3 மாதம் சம்பளம் கிடைக்கலையே, இஎம்ஐ கட்டணுமே, லோன் கட்டணுமே, அட்மிஷன் ஃபீஸ் கட்டணுமே, வீட்டு வாடகை கொடுக்கணுமே, எனக்கு இவ்வளோ பண தேவைகள் இருக்குது, திருமணத்துக்கு பண தேவைகள் இருக்குது, என்ன செய்ய போகிறேன், எனக்கு எப்போ கிடைக்கும் என்று சொல்லி அன்னைக்கு கூட அந்த காவலர்கள் என்ன செய்யறா? நைட்டு முழுவதும் பேசி புலம்பிக்கொண்டே இருந்திருப்பாங்க. ஆனால் பாருங்களேன், காலையில் அதிகாலையில் பூகம்பம் மாதிரி அங்கே அசையுது. அந்த பெரிய அந்த கல் கிட்டத்தட்ட 2 டன் 3 டன் எடையுள்ள அந்த கல் அங்கிருந்து புரண்டு ஓடியே போகிறதை பார்க்கிறோம். ஆமென். என்ன நடந்தது? இயேசு உயிர் தெழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா, இயேசு உயிர் தெழுந்திருக்கிறார். இந்த நியூஸை என்ன செய்றாங்க? இந்த காவலாளிகள் வெளியே போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நியூஸ் பயங்கரமா பரவ ஆரம்பிக்கிறது. இந்த நியூஸ் அதிகாரிகளுக்கு போகுது. உடனே அதிகாரிகள் பண்றாங்க, எத்தனை போலீஸ் இருக்கிறாங்களோ அத்தனை போலீஸ்க்கு ஒரு பெரிய வெகுமதி அனுப்பு. ஆமென். அவர்களுக்கு வேண்டிய பணத்தை, இந்த பைபிளில் போட்டிருக்குது, அவருக்கு வேண்டிய எல்லா வெள்ளிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குதா. அன்னைக்கு நைட்டு அந்த காவலர்களுக்கு தெரிஞ்சிருக்காது இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு. ஆமென். உயிர்த்தெழுந்த நாளில மிகப்பெரிய அற்புதம், முதல் அற்புதம். யார் கஷ்டப்பட்டு விழித்திருந்து வேலை செஞ்சு தேவையோடு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். காலையில் பார்த்தா எல்லாம் நின்ற போலீஸ்காரர்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கிஃப்ட் வந்திருக்கும், ஒரு பெரிய என்வலப் வந்திருக்கும். உள்ளார் பார்த்தா ஆயிரக்கணக்கான மணி இருந்திருக்கும், ஆயிரக்கணக்கான பணங்கள், வெள்ளி இருந்திருக்கும், பல பரிசு பொருட்கள் இருந்திருக்கும். ஆமென். நைட்டு புலம்பி இருப்பாங்க. ஆனால் காலையில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறதை நாம் பார்க்கணுமே. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வேலையினால அநேக உபத்திரங்கள் பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களை ரொம்ப நசுக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய பல காரியங்கள் அவங்க தடை பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனாலும் இயேசு ரத்தத்தை நீங்கள் பிலீவ் பண்ணுங்க, இயேசு ரத்தத்தை நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. ஆமென். அன்றைக்கு உங்கள் சரீரத்தை காவல் காத்த அந்த காவலாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெகுமதி கிடைத்தது உண்மையானா, இன்னைக்கு நான் உங்கள் சரீரத்தை பார்க்கும்படியாய் வரல, நாங்கள் உயிர் தெழுந்த இயேசுவை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறேன். எனக்கு இன்னும்
வெகுமதிகளை என்னுடைய தேவைகளை எல்லாவற்றையும் நீ சந்திக்க வல்லமுள்ளவர் என்று நான் அறிந்திருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், ஏற்ற நேரத்தில் கர்த்தர் சந்திப்பார். எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷனை கர்த்தர் நிச்சயம் சந்திப்பார், எனக்கு வர வேண்டிய இன்கிரிமெண்ட்டை கர்த்தர் நிச்சயம் சந்திப்பார், சம்பள உயர்வு எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். அவருடைய இரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய இரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்திருக்கும் இல்லையா, காவலாளர் இருக்குல்ல. ஆமாம், இதுவரையும் வாழ்க்கையில் கிடைக்காத பணத்தை அன்னைக்கு பார்த்துருப்பாங்க. கர்த்தர் அப்படி தான் செய்வார், இதுவரை நீங்கள் பார்க்காத கர்த்தர் செய்வார். பேதுருடைய லைஃப்பில் 2 படகு நிறைய தக்க மீன்கள் இதுவரையும் லைஃப்பில் பார்த்துருக்க மாட்டார். ஆமாம், அவங்க அப்பா கூட மீனவர். ஆமாம், அவர் கூட பார்த்துருக்க மாட்டார். ஹல்லேலூயா, பார்த்து திகைத்து போயிருப்பாங்க, பிரமித்து போயிட்டாங்களாம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இயேசுவின் ரத்தம் செய்ய வல்லமையுள்ளதாக இருக்கிறது என்பதை இந்த காலை நேரத்தில் நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். 4ஆவதாக பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 23-24. போர்ச்சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது. அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவர் பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர்ச்சேவர்கள் எப்படி செய்தார்கள். ஆமென். 4வது பார்க்குறோம், இயேசுவுடைய அந்த அங்கி, அந்த வஸ்திரம் ஒரு சீசருக்கு போகிறது. ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவின் அந்த உயிர்த்தெழுதல், அந்த மரணத்தில், அந்த சிலுவை, அந்த உயிர்த்தெழுதல், அந்த 3 நாளுக்குள்ள, இந்த வெள்ளி சனி ஞாயிறு, அந்த 3 நாள் அதுக்குள்ளேயே எவ்வளவு அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார் இல்லையா. ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் அற்புதத்தை செஞ்சுட்டு இருக்கிறார். நம்ம வெளிப்புறமாக சில சமயத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனால் நீங்கள் உன்ன போய் வசனத்தை இன்னும் டீப்பாக நீங்கள் வாசிக்கும் போது ஒவ்வொருவருக்கும் கர்த்தர். ஆனால் யாருக்கெல்லாம் இப்போ பார்க்கும்போது அவங்கள அடித்தவங்க, துப்புனவங்க, ஆமாம் பேசினவங்க, ஏளனமாக பார்த்தவங்க, இழுத்துட்டு வந்தவங்க, சிலுவையை கொடுத்தவங்க இல்லையா, இவங்களுக்கு தான் தேவன் அவ்வளவு நன்மையை செய்து கொண்டிருக்கிறார். இதை 2-3 நாளில் கூட, அதை மறிக்கிறதுக்கு முன்னாடி கூட. ஆமென். இங்கே பார்க்குறோம், இயேசுடைய வஸ்திரம் அங்கே போகுது. இயேசு தன்னுடைய ஊழியத்தில் போயிட்டே இருக்கும்போது திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒரு பெண்மணிக்கு 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ என்று போடப்பட்டிருக்கு. பெரும்பாடாக எல்லாம் சொல்ல முடியாத வேதனை இல்லையா, யாராலையும் புரிந்து கொள்ள முடியாத வேதனை. ஈவன் ஃபேமிலி கூட சில சமயத்தில் சில வேதனைகள், சில வியாதிகள், நம்முடைய பலவீனங்களை புரிந்து கொள்ள முடியாது. வலிக்குதுன்னா அவ்வளோதான், பட் அதை எப்படி விவரித்து சொல்வது நம்மளால் முடியாது. அவங்களுக்கு வலி இருந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த பெண்மணி தன்னுடைய சொத்து ஆஸ்தி எல்லாத்தையும் செலவழிச்சிட்டாங்க, எல்லா மருத்துவரையும் பார்த்துட்டாங்க, ஆனாலும் ஒரு சுகம் இல்லை. நொந்து போயிருப்பாங்க வாழ்க்கையில் இல்லையா. வெளியே போக முடியாது, யார்கிட்டையும் பேச முடியாது, இந்த வேதனையை மற்றவங்கள்கிட்ட சொல்லவும் முடியாது. எவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு காரியம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது, எல்லா மருத்துவரையும் நீங்கள் பார்த்துட்டீங்க, எல்லா மெடிசனையும் எடுத்துட்டீங்க, எல்லாமே ஃபெயிலியரு. ஆனால் இப்போ ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய மருத்துவமே உங்கள் வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்கிறது, உங்கள் தெருவில் வந்துட்டு இருக்கிறது. யார் அவர் தான் இயேசு. ஓகே, இயேசுவை பற்றி நான் கேள்விப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசத்துக்கு போகிறாங்க. போனால் திரளான கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம். இவ்வளோ கூட்டமே, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரலைங்க. ஆண்களாக இருக்கிறாங்க, பெண்கள் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வரல. இயேசுவை பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டா துணிஞ்சு நம்ம நிற்கணுங்க. இந்த பெண்மணி உள்ள கூட்டத்தில் நுழையிறாங்க, தள்ளி 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 போகிறாங்க. முன்னாடி போய் நின்று இயேசுவே இந்த பிரச்சனை, இந்த வியாதி அப்படி சொல்கிறது கூட முடியாது. ஆமாம், சொன்னால் சீசர்கள் விட்டுருவாங்களா? நிச்சயம் விட மாட்டாங்க இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன செய்யுதுன்னே தெரியல. சரி, அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம்? எப்படியாவது இயேசுவின் அந்த வஸ்திரத்தை, அந்த ஓரத்தையாவது தொடலாம். என்ன விசுவாசம் பாருங்களேன். ஆமென். எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்களேன். ஹல்லேலூயா, ஆமென். அவங்களுக்கு எப்படி தான் தெரிஞ்சிருக்குமோ அந்த வஸ்திரத்தின் ஓரத்தில் கூட தேவனுடைய சுகமளிக்கு வல்லமை இருக்கிறது என்பதை எப்படி அவங்க அறிஞ்சாங்கன்னு நம்மளுக்கே தெரியலங்க.
அந்த ஒரு விசுவாசம். சில சமயத்தில் நம்ம முன்னாடி நின்று பேச முடியாது, சொல்ல முடியாது. ஆமாம், சில சமயத்தில் நம்ம பிரச்சனைகளை சொல்வதற்கு வார்த்தைகள் இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் போயிருக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனையை ஜபத்தில் சொல்லவே முடியாது, வார்த்தைகளே வரையாது. ஏன்னா நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா எல்லாம் உடைஞ்சு போய் மனசே இல்லாத நேரத்தில் புலம்புவோம் இல்லையா, அழுவோம், கூக்குரலிடுவோம். ஆனால் அந்த கூக்குரலையும் கர்த்தர் கேட்கிறார், புலம்பலையும் கர்த்தர் கேட்கிறாராம். வேதத்தில் வசனம் இருக்குது, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் அந்த அடிமை தனத்தில் இருக்கும்போது அழுகுறாங்க, புலம்புறாங்க, கூக்குடுறாங்க. பரலோகத்தின் தேவன் அதை கேட்டார் என்று வசனம் பட்டுக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட நேரம், வார்த்தைகள் இல்லாத நேரம், ஜபம் பண்ண முடியாத நேரம், மனசு உடைஞ்சு போயிடுச்சு. ஆனால் இந்த சகோதரி ஒரு காரியத்தை செய்கிறாங்க, இந்த வசனத்தின் ஓரத்தில் போய் தொடலான்ட்டாங்க. இந்த ஓரத்தில் கூட ஒரு வல்லமை இருக்குன்னு விசுவாசித்தாங்க. பார்த்தீங்களா, அது நடந்துச்சு. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். எத்தனையோ பேர் இயேசு பக்கத்தில் போயிருப்பாங்க, அவர் வஸ்திரம் டச் ஆகிருக்கும் இல்லையா, அவர் வஸ்திரத்தை எடுத்து துவைச்சிருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்கலையே. ஆனால் இந்த விசுவாசத்தில் ஒருத்தவங்க வராங்க பார்த்தீங்களா, அதை விசுவாசத்தை என் தேவன் அதை அப்ரூவ் பண்ணுறார், அங்கீகரிக்கிறார். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். ஓரத்தையாக தொட்டுட்டு நான் போயிடுறேன்ப்பா அப்படின்னு வந்தாங்க, ஓரத்தை தொட்டாங்க. அந்த நொடியே அவங்களுக்கு ஒரு பரிபூர்ண ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஆனால் இன்னைக்கு பாருங்க, இப்போ பாருங்க, இங்கே வஸ்திரத்தின் ஓரம் இல்லை, அந்த வஸ்திரமே அங்கே போகிறது நான் பார்க்குறோம். நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக அந்த வஸ்திரத்தை எடுத்துகிட்டு போனவங்களோட லைஃப்பில், குடும்பத்தில் தேவன் இடைப்பட்டிருப்பாருங்க, தேவன் இடைப்பட்டிருப்பாருங்க. அடுத்து அந்த வஸ்திரத்தை அவனை அப்பப்போ பார்க்குறப்பெல்லாம் ஒரு மனசு உள்ளே உடைச்சிருக்குமே. நிச்சயமாக அங்கே ஒரு கிரியைகள் நடந்திருக்கும், அங்கே ஒரு கிரியை நடந்திருக்கும். அபே, இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, சில சமயத்தில் உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் வியாதிகளை சொல்வதற்கோ முடியாது. அதை கேட்குறதுக்கும் ஆட்கள் இல்லை, அதை புரிந்து கொள்வதற்கும் ஜனங்கள் இல்லைங்க. அண்ணாளுடைய வேதனையை எல்கானால புரிந்து கொள்ள முடியாது, நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியாது. இவ்வளோ நல்ல ஹஸ்பண்டு, பட் அண்ணாளுடைய கண்ணீரை தொடக்க முடிஞ்சிச்சா, வேதனையை தொடக்க முடிஞ்சிச்சா? இல்லவே இல்லை, முடியாது. பட் ஒன்றே ஒன்று, இயேசு நிச்சயம் செய்வார். அவருடைய சிலுவையினால் என்னுடைய எல்லா துக்கங்கள் மறையும், அந்த சிலுவையினால் என்னுடைய எல்லா வேதனைகள் மறையும், அவருடைய சிலுவையினால் என்னுடைய எல்லா வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் இயேசு அவர் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஐந்தாவதாக பார்ப்போம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 19வது வசனம். பிலாத்து நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவருடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னார். இது ஒரு அற்புதமான ஒரு காரியம். பிலாத்து கடைசியில் முடிவு பண்ணிட்டார். ஏன்னா யூதர்கள் சிலுவையில் அறையுங்க, பரமாசை விடுவிங்க, சிலுவையில் அறைங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, வேறு வழி இல்லாமல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிலுவையில் அறைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டளை கொடுக்கறதுக்கு ரெட்டியாகிற அந்த நேரத்தில் டக்குனு பிலாத்தை ஒரு ஆள் தட்டி எழுப்புறாங்க, கூப்பிட்றாங்க. உங்கள் ஒய்ஃப் ஒரு நியூஸ் அனுப்புகிறாங்க, ஒரு செய்தி அனுப்புகிறாங்க, மெசேஜை பாருங்கன்னு சொல்கிறாங்க. உடனே டக்குன்னு மெசேஜ் எடுத்து பார்த்தா பிலாத்துடைய ஒய்ஃப் அங்கே பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? நீர் அந்த நீதிமானை, அது யார்? இயேசுவை ஒன்றும் செய்ய வேண்டாம். ஏன் இயேசு நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு பிலாத்துடைய மனைவி சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, பிலாத்துடைய மனைவி எங்கே இருந்திருப்பாங்க இல்லையா? ஒரு பெரிய பல ஏக்கர் ஒரு மாளிகை இல்லையா, ராஜ அரண்மனை, எத்தனையோ காவலர்கள் இருந்திருப்பாங்க, எத்தனையோ காவல் இருந்திருக்கும், எத்தனையோ கேட் இருந்திருக்கும், எத்தனையோ பாதுகாப்பு இருந்திருக்கும். அதையெல்லாம் தாண்டி, ஆஃபீஸெல்லாம் தாண்டி, அரண்மனையெல்லாம் தாண்டி அந்த மாளிகைக்குள்ளே போய், அந்த ஹால்குள்ளே போய், அதுக்கப்புறம் ராஜாவினுடைய அந்த பெட்ரூம் உள்ளார போய் பிலாத்துடைய மனைவி தங்கியிருக்கிற ரூம், அப்பா எத்தனை ஏக்கர் கடந்து போக வேண்டியதாக இருக்குது. ஏசு ரத்தம் என்ன பார்த்துச்சு? எல்லாத்தையும் கடந்து போணுச்சு, எல்லா காவல்களையும் கடந்து போணுச்சு, எல்லா கேட்டையும் கடந்து போச்சு, எல்லாத்தையும் மீறி உள்ள போய்
அந்த ரூமில் நல்லா படுத்து இருக்கிற அந்த பிலாத்துடைய மைண்டில் ஒரு சொப்பனத்தை கொடுத்துச்சு. அந்த அம்மா நல்லா சாப்பிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு நல்லா தூங்கியிருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு இங்கே கூப்பிட்டா ஒரு ஆள், இந்த சைடு கூப்பிட்டா ஒரு ஆள், வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள், அந்த அம்மாவுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, அந்த அம்மாட்ட அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த அம்மாவை யாராலையும் மிரட்ட முடியாது, அந்த அம்மாவை யாராலையும் பயமுறுத்த முடியாது. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஃபர்ஸ்ட் லேடி. நல்லா தூங்கியிருப்பாங்க, எந்த தொந்தரவுமே கிடையாது. ஆனால் அவங்கள தொந்தரவுப்படுத்துவதற்குன்னு ஒரு சொப்பனம் அங்கே வந்துச்சு. தூங்கி கொண்டு இருந்தவங்களை எழுப்புனுச்சு. இயேசுவின் வல்லமை என்னத்தமா செய்யும்? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தூங்கிட்டு இருக்கலாம், ஆவிக்குரிய காரியத்தை தூங்கி கொண்டு இருக்கலாம், ஒரு சோர்வில் இருந்திருக்கலாம், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தூங்கி கொண்டு இருக்கலாம், ஊழியத்தில் நீங்கள் ஒரு தூக்கத்தில் இருக்கலாம், ஜெபிக்க முடியாதபடி ஒரு தூக்கத்தில் இருக்கலாம், வேதத்தை நேசிக்கக்கூடாதபடி ஒரு தூக்கம், ஒரு அயர்ந்த நித்திரை போய் கொண்டிருக்கலாம். என்ன செய்யுது? எலும்ப முடியல, ஒரு சோம்பேறிதான, ஒரு அசதி, ஒரு நிர்விசாரம் நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கலாம், உங்களுடைய கணவர் அப்படி இருக்கலாம், உங்கள் மனைவி அப்படி இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் அப்படி இருக்கலாம், உங்கள் பெற்றோர்கள் கூட இருக்கலாம். எத்தனையோ டைம் நீங்கள் எழுப்பதுக்கு முயற்சி பண்ணீங்க, ஆனால் முடியலை, அதுலேருந்து வெளியே வர முடியல, அந்த காரியத்திலேருந்து வெளியே வர முடியல. அவன் மறிச்சிட்டான், உலகத்துக்கு அந்த காரியத்துக்கு அவன் மறிச்சிட்டான். பாஸ்டர் எழும்ப மாட்டேங்கிறான், பாஸ்டர் சபைக்கு எழுப்பி வர மாட்டேங்கிறான், ஊழியத்துக்கு எழுப்பி வர மாட்டேங்கிறான். ஒரு உற்சாகம் இல்லாத ஒரு காரியம். காசு இருக்குது, பணம் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, படிப்பு இருக்குது, வீடு இருக்குது, அந்த காரியத்தில் உற்சாகமாக இருக்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் உற்சாகம் இல்லையே, மரித்து போயிருக்கிறாங்களே. இயேசு ரத்தம் என்ன தெரியுமா செய்யும்? அவங்கள தட்டி எழுப்பும். ஆமே, பிலாத்துடைய மனைவியை எழுப்பதற்காக எத்தனையோ காவல்களையும் கேட்டையும் பாதுகாப்பையும் போலீஸையும் தாண்டி ஒரு சொப்பனம் போய் அவர்களை தட்டி எழுப்பி இவர் நீதிமான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு என் இயேசுவின் ரத்தம் உதவி செய்தது உண்மையானா, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை தட்டி எழுப்போம், உங்கள் பிள்ளைகளை தட்டி எழுப்போம், உங்களுடைய கணவரை தட்டி எழுப்போம், உங்கள் மனைவியை தட்டி எழுப்போம், உங்கள் சபையை தட்டி எழுப்போம். இழந்து போன உற்சாகத்தையும், இழந்து போன ஆவிக்குரிய வைராக்கியத்தையும், பரிசுத்தத்தையும், நீதியையும், ஊழியத்தையும், தரிசனத்தையும் இயேசுவின் ரத்தம் இன்னைக்கு கொடுப்பதாக என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அம்மா சொல்கிறாங்க, அவர் ஒரு நீதிமான். ஹல்லேலூயா. இவங்க எந்த மீட்டிங்கு போயிட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆமாம், இயேசுவின் வசனத்தை இவங்க கேட்டாங்களா எனக்கு தெரியாது. இயேசுடைய மீட்டிங் மலை பிரசங்கத்தை கேட்டாங்களா, அற்புதத்தை பார்த்துருப்பாங்களா, எதுவுமே தெரியாது. இவங்க வசதியானவங்க, ராஜா அரண்மனையில் இருக்கிறவங்க. இவங்களுக்கு இயேசுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, பார்த்துருக்க மாட்டாங்க. ஏதாவது நியூஸ் ஏதாவது கேட்டிருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அவங்கள தட்டி எழுப்பதுக்கு இயேசு ரத்தம் வல்லமை உள்ளதும் போதுமானதாக இருந்தது. அப்படிப்பட்ட அதிகாரமும் நிறைந்த அந்த பெண்மணியை தட்டி எழுப்பினுச்சு உண்மையானால், இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் அதிகாரத்தோடு இருக்கிற அந்த ஜனங்களை தட்டி எழுப்பட்டும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்தில் உயர் அதிகாரிகளை தட்டி எழுப்புவதாக. ஹல்லேலூயா, ஆமென். எந்திரிக்க முடியாதபடி படுத்த படுக்கையாக இருக்கிறவர்களை தட்டி எழுப்புவதாக. வியாதியில் படுத்த படுக்கையாக இருக்கிறவர்களை தட்டி எழுப்பட்டும். ஹல்லேலூயா. ஊழியத்தில் வரக்கூடாதபடி தடையை கொண்டு வந்து தூங்கி கொண்டு இருக்கிற ஜனங்களை, ஏனோ தானோ இருக்கிற ஜனங்களை, அசதியாய் கொண்டிருக்கிற ஜனங்களை, ஆமென், இயேசு ரத்தம் இன்னைக்கு தட்டி எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன். அந்த அம்மா அறிக்கை பண்ணாங்க, இயேசுவே நீதிமான், இயேசுவே பரிசுத்தர். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் நிறைந்த அறிக்கை, இரட்சிப்பு நிறைந்த அறிக்கையை கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய சகோதரர்கள் மூலமாக, சகோதரிகளுடைய வாயில, நம்முடைய பிள்ளைகளுடைய வாயில, நம்முடைய கணவருடைய வாயில கர்த்தர் நிச்சயம் வர வைப்பார், நிச்சயம் வர வைப்பார். தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருங்க, தொடர்ந்து நம்பிக்கையோடு இருங்க, விசுவாசிங்க. ஹல்லேலூயா. நீ ரட்சிக்கப்படு, அப்போ உன் வீட்டார் முழுவதும் ரட்சிக்கப்படுவார்கள். அப்படியா? நீ விசுவாசி, உங்கள் வீட்டார் முழுவதும் விசுவாசிப்பார்கள். நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, இப்போ நீங்கள் விசுவாசிங்க. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கடைசியாக பார்க்கும்போது மத்தேயு 27:32 ஒரு மனுஷன் அங்கே போயிட்டே இருக்கிறார். சிரேனே ஊரனாகிய சிமியோன். சிரேனா எங்கே இருக்கிறதுனா லிபியா, நார்த் ஆப்பிரிக்காலேருந்து அந்த மனுஷன் வந்திருக்கிறார் எருசலேமுக்கு. பண்டிகைக்கு வந்திருக்கலாம், வேடிக்கை பார்க்க வந்திருக்கலாம், ஏதோ வேலைக்கு வந்திருக்கலாம், பிஸ்னஸ்க்கு வந்திருக்கலாம், பொழுதுபோக்குக்கு வந்திருக்கலாம், எதுக்கோ வந்துட்டாப்ல. ஆனால் அவர் வந்த நேரத்தில் இயேசு இப்போ சிறுவையில் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஆப்பிரிக்காலேருந்து வந்தால் நிச்சயமாக அவர் கருப்பாக இருந்திருப்பார் இல்லையா, கருன்னு ஒரு மனுஷன். இப்போ இயேசுவால் சிறுவையை சுமக்க முடியல. இப்போ அந்த சேனாதிபதி பார்க்குறாரு, ஐயோ இவரால் சிலுவையை சுமக்க முடியல, இந்த சிலுவையை தூக்கி வேறு யாருக்காட்ட வைக்கலாம், வேறு யாரும் தூக்கிட்டு வரட்டும். அப்படி பார்க்கும்போது எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாமே யூதர்கள், பெண்கள்,
எல்லாம் ரோம அதிகாரிகள், போலீஸ்கள் இருக்குது, எல்லாம் ஹைட் அண்ட் வெயிட்டாக நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கிறாங்க. ஆனால் அவர் செலக்ட் பண்ண ஆளை பாருங்களேன், ஆப்பிரிக்காலேருந்து வந்த ஒரு மனுஷன் எப்படி இருந்திருப்பார்? கருப்பா குட்டையா எப்படி வேணாலும் இருந்திருப்பார். அவரை செலக்ட் பண்ணுறாரு. எல்லாம் வெள்ளையாக இருக்கிறாங்க, ஆனால் கருப்பான ஒரு ஆளை செலக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்து இந்த சிலுவையை சுமக்கணும். அவன் சொல்லிப்பான், ஐயா நான் இன்னும் ஒரு வேலைக்காக நான் பிஸியாக போயிட்டு இருக்கிறேன், நான் ஊருக்கு போகணும். சிலுவையை சுமக்கிறியா இல்லையா? அவ்வளோதான் ஒரு மிரட்டல். பலவந்தம் பண்ணாங்க. சிலுவையை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. இப்போ சிலுவையை சுமந்துட்டு போகிறார். அந்த சிலுவை மேலே இந்த ரத்தம் எல்லாம் இப்போ அந்த சிமியோன் மேலே பட்டிருக்கும். ஆமென். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் தெரியுமா? சிமியோன் ரட்சிக்கப்பட்டார். சிமியோன் மாத்திரம் இல்லை, அவங்க மனைவி ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க மாத்திரம் இல்லை, அவங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க மனைவி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே தாயாக இருந்தாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு தாயாய் அங்கே மாறினாங்க. காரணம், இவர் சிலுவையை சுமந்தார். இவங்களுடைய பசங்க அலெக்சாண்டர், ரூஃபஸ், 2 பேருடைய பேர் வருகிறது. ரோமர் நிருபத்தில் வருது, அப்போஸ்தலர் புக்கில் வருகிறது. அந்த அளவுக்கு கர்த்தர் இந்த குடும்பத்தை கனப்படுத்தி இருக்கிறார், ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மனுஷனுடைய தெரிந்து கொள்ளுதல் பார்த்தீங்களா, இங்கே தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசு சிலுவையை தூக்கிட்டு போகிறத பார்த்துட்டே வராங்க, பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் வெயிட்டான, நல்லா ஹைட்டான, நல்ல அழகான மக்கள் இருந்தாலும், வெள்ளையாக இருந்தாலும், ஆனால் அங்கே ஒரு கருப்பான ஒரு மனுஷனை அங்கே செலக்ட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? செலக்ட் பண்ணுறது மாத்திரம் இல்லை, அவனை மிரட்டுறாங்க பார்த்தீங்களா? அதாவது அவன் தோற்றத்தை வச்சு இங்கே ஒரு மிரட்டல் வருகிறது. அவன் தோற்றத்தை வச்சு, நீலாம் இந்த வேலை செய்கிறா, உனக்கு தாண்டா விலாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன வேறுபாடு, ஒரு கலர் வித்தியாசத்தை அங்கே பார்க்குறாங்க பார்த்தீங்களா? சில சமயத்தில் நம்ம லைஃப்பில் கூட நம்முடைய கலரை வச்சு, நம்முடைய இனத்தை வச்சு, நம்முடைய மொழியை வச்சு, நம்முடைய படிப்பை வச்சு, நம்முடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை வச்சு, நம்முடைய உருவத்தை வச்சு இன்றைக்கி ஜனங்கள் நம்மளை ஒரு மாதிரி கவலமாக அப்படி இப்படின்னு பேசி போயிட்டு இருக்கலாம். பரவாயில்ல, பேசட்டும். பட் இயேசு ரத்தத்தை நான் பிலீவ் பண்ணுறேன். இயேசுவின் சிலுவையின் உபதேசத்தை நான் தூக்கி சுமக்கும் போது அவருடைய ரத்தம் என்னை, என் குடும்பத்தை, என் சந்ததியை உயர்த்தும். அலெக்சாண்டர், ரூஃபஸ் இருவரும் ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக இருந்தாங்க. அவங்க எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாங்க? இயேசுவின் ரத்தம் சிலுவை என்கிற யூனிவர்சிட்டியில் அவங்க உள்ளே நடந்துட்டாங்க. கர்த்தரை ஆஸ்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆமென். இயேசு ரத்தம் என்னென்ன செஞ்சும் வரிசையாக பார்த்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? இன்னும் ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்கள் வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் வசனத்தை வாசிங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆமென். அந்நியருக்கு ஒரு லேண்டு கிடச்சது உண்மையானா, அவனுடைய பிள்ளையாக இருக்கிற எனக்கு கர்த்தர் லேண்டை தருவார். எனக்குள்ளே இருக்கிற எல்லா கசப்புகளை கர்த்தர் நீக்கி சமாதானத்தை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். என்னோடய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அற்புதமாக ஏற்ற நேரத்தில், நான் எதிர்பார்க்காத நேரத்தில் கர்த்தர் எனக்கு சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லா கசப்புகள் நீங்களும், நான் சிலுவையை சுமக்கிறேன், இயேசு ரத்தம் என்னையும் என் பிள்ளைகளையும் சுமக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். இயேசு ரத்தத்தை அறிக்கை பண்ணுங்க, விசுவாசிங்க. அந்த ரத்தம் உங்களுக்கு பரிந்து பேசுவது மாத்திரமல்ல, உங்களுக்கு பல நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் கூட கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜெபம். நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள், சகல வியாதிகள், சகல பலவீனங்களை நீக்கி சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். அந்த ரத்தத்திற்காக நன்றி. அந்த ரத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு பார்த்த அந்த ஒவ்வொரு வேத வார்த்தைகள், ஒவ்வொரு ஆவிக்குரிய சத்தியத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அன்றே ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் ஊழியத்தில் அது அப்படியா நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். ரத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ரத்தத்தை நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய குடும்பத்தில், ஊழியர்களுடைய லைஃப்பில் கர்த்தர் இந்த வார்த்தையுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் அப்படியாய் நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Thank you. Praise the Lord. God bless you.